நம்ம நிறைய பாக்குறீங்க ஜென்ஸ் லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஏறினாங்கன்னா முகம் வயிறு பகுதி நிறைய பெருசா தொப்பை இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் காஸ். நிறைய காய்கறிகள் அப்படி எடுத்தா நம்மளுக்கு நம்ம பாடியில செக்ரேட் ஆகுற ட்ரேஸ் இன்சுலினே போதுமானது. கத்திரிக்காய் வச்சுன்னு சாப்பிடும் இல்லைங்களா. ஆக்சுவலி இதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா, சாதத்துக்கு தொட்டுக்க பொரியலுக்கு பதில் பொரியலுக்கு தொட்டுக்க சாப்பாடு, இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவலா எடுத்துக்கும். அப்படி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இன்சுலினே நிறைய தேவைப்படுறது இல்லம்மா. ஃபிளேவனாய்ட்ஸ், சஃபோனன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்குது. அதே மாதிரி கணையத்துல இன்சுலின் செக்ரீஷனை தூண்டக்கூடிய கெப்பாசிட்டி, விச் இன் டர்ன் இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி. போயிட்டு சுகர் லெவல் ஜாஸ்தியா போயிட்டு இவங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேருவாங்க. சேரும்போது என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின் போது இந்த மாதிரி ஆயுஷ் டாக்டர், ஹோமியோ டாக்டர் சொன்னாங்க அப்படின் போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல, எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுடுறாங்க அப்படிம்பாங்க. டாக்டர் ஹோமியோபதினு ஒரு வைத்தியம் இருக்கு, அதுல போய் பார்க்கலாமே அப்படின்னு வருவாங்க. அப்ப அப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு மாடர்ன் சிஸ்டம் பத்தி நாலேஜ் இல்லைன்னா எங்களால சர்வைவே ஆக முடியாது இல்லைங்களா. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வந்து டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க, பிஹெச்எம்எஸ். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸா இந்த ஹோமியோ லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கூடவே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு 2-3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ டயபெட்டிக் வந்து வரத்துக்கு வந்து நம்மளோட அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெரிடிட்டரி அப்படின்றாங்க. இப்போ டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா நம்ம அதை என்ன டாக்டர் பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே வரும்மா. நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ மேஜர் பார்ட். அதுக்கும் மேலே நம்மளோட வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லைங்களா, அது வந்து 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஒபிசிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இப்ப நம்ம நிறைய பாக்குறீங்க ஜென்ஸ் லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஏறினாங்கன்னா முகம் வயிறு பகுதி நிறைய பெருசா தொப்பை இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் காஸ். இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குதாமா இருக்கு. அதுவே இந்த டயபெட்டிக் மெலிட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பிரெக்னன்சியும் போது மட்டும் சக்கரை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு சக்கரை மாத்திரை கொடுப்பாங்க. குழந்தை பெற்றவொடனே அதுவே நார்மல்சி வந்துடும் பெரும்பாலான லேடிஸ்க்கு. அதை கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ், இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்க நம்ம பாக்குறோம், ஒரு 5 வயசு குழந்தை 500 சக்கரை 400 சக்கரை அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இன்சுலின் ஊசி கொடுப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் 1 டயபெட்டிஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 10ல் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். பெரும்பாலும் இருக்கிறது என்ன அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 10ல் 9 பேருக்கு இருக்கும். இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டுல சக்கரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா போச்சு. நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்தாலேமா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, நம்ம அவங்களுக்கு வந்து பேசிக்கா ஒண்ணு தெரியணுமா. என்ன அப்படின்னா, நம்ம இந்த கணையம் பேன்க்ரியாஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ்ன்னு இருக்குமா, அதில் இருக்க ஆல்ஃபா செல்ஸ் இருக்கு, பீட்டா செல்ஸ் இருக்கு. இந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு திரவத்தை செக்ரீட் பண்ணுது. அந்த இன்சுலின் திரவம் போதுமான அளவுக்கு செக்ரீட் ஆகலை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க, செல்களில் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகுது. அதே மாதிரி அந்த திரவம் போதுமான அளவுக்கு செக்ரீட் ஆகலை அப்படின்னா சக்கரை வந்துடுதுமா. புரியுதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொதுவாக வந்து பாருங்க, நம்ம இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை வந்து என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கொடுக்குது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து, நம்ம சாப்பிட்ற சாதம், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சாப்பாடு எது சாப்பிட்டாலும் அந்த மாவு சத்து. ஆமா, இப்ப இதுல நிறைய பேர் கேட்பாங்க, சிறுதானியம் சாப்பிட்றோம் நாங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிட்றோம், எல்லாமே மாவு சத்து தான். என்ன, சிறுதானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. கம்பு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கம்பு எடுக்கிறோம் அப்படின்னா இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கு, பன்மடங்கு இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி தான் பாரம்பரிய அரிசி.
இப்ப சக்கரை பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காட்டு யானோ கல்லுண்டை சம்பா இந்த மாதிரி அரிசி சாப்பிட சொல்லுமா. அது எதனால, அதுவும் கார்ப்ஸ் தான். ஆனா அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. ஆமா, நார்சத்து ஜாஸ்தி இருக்கு. இப்ப பொதுவா டயபிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலப்பசி வருமா, கொலப்பசி பயங்கரமா பசி எடுக்கும், நிறைய பசி எடுக்கும். அதாவது குட் ஹாபிடேட் லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பசி எடுக்கும், நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா ஒல்லியாவே இருப்பாங்க, சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்கிறதுனால. அப்ப அந்த சட்டைட்டி போதும் அப்படின்ற மனசு வரத்துக்காக பாரம்பரிய அரிசி எடுக்க சொல்லுவோமா. ஆனா இந்த இப்ப வந்து பாருங்க அதுலயும் வந்து கார்ப்ஸ் இருக்கு அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படின்னாமா நம்ம எனர்ஜி கிவிங் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். பொதுவா நம்ம எனர்ஜி எதுல இருந்து வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மாவுசத்துல இருந்து வருது. இதுக்கு நிறைய இன்சுலின் தேவை, சரிங்களா. புரதத்துல இருந்து, ஆரோக்கியமான புரதத்துல இருந்து வருது, இதுக்கு கொஞ்சோண்டு இன்சுலின் இருந்தா போதும். ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள்ல இருந்து வருது, இதுக்கும் கொஞ்சோண்டு இன்சுலின் இருந்தா போதும். அது அப்ப நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த கார்ப்ஸை கட் பண்ணிட்டு புரோட்டீன்ஸ், ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள், நிறைய காய்கறிகள் அப்படி எடுத்தா நம்மளுக்கு நம்ம பாடியில செக்ரேட் ஆகுற ட்ரேஸ் இன்சுலினே போதுமானது. அதனாலதான் வந்து பாருங்க இப்ப எங்களை மாதிரி இப்ப என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியுமா, சக்கரை இட் கேன் பி கியூர்டு, இட் கேன் பி ரிவர்ஸ்ட், ரெமிஷன் இருக்கு அப்படின்றது நான் நிறைய சொல்லுவேன். இது நானா சொல்றது இல்லம்மா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிலையம் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப வந்து நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. சக்கரை பேஷண்ட்ஸ் மருந்து இல்லாம இருக்க முடியும், ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இது சாத்தியமா? சாத்தியம். இது நம்மளால சாத்தியம் கிடையாதுமா, சக்கரை நோயாளிகள் அவங்க ஃபாலோ பண்ணும் நிறைய விஷயத்த. இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இவங்க காலையில வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் 1:1 டயட் வந்து ஒரு எக்ஸலண்டான டயட்மா டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆமா, 1:1 டயட் வந்து பாருங்க நாங்க வெயிட் ரிடக்ஷனுக்கும் சொல்லுவோம். இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை நிறைய இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1:1 டயட் சொல்லுவோமா. அப்ப 1:1 டயட் அப்படின்னா பொதுவா நம்ம சாப்பிட்ற பழமும் காய்கறியும் எதுல வருது அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபுட்ல வருது. நம்ம எவ்வளவு ஒரு குண்டா சாதம் சாப்பிட்டா கூட அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த போறது இல்ல, நம்மளுக்கு நோய் வராம பாதுகாக்க போறது இல்ல, நம்மளுக்கு எனர்ஜியை தான் கொடுக்குது. நம்ம டெய்லி செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி, ஆற்றலை தான் அது கொடுக்குது. அப்ப இந்த ப்ரொடெக்டிவ் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் வருது. ஃப்ரூட்ஸ் இவங்க நிறைய சாப்பிட முடியாது இல்லைங்களா. சோ அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது வேணா சாப்பிடுங்க, முடியும் அப்படின்னா சிறுதானியங்கள்ல எடுத்துக்கோங்க. முடியாதுன்னா அகைன் இது கொஞ்சம் எக்கனாமிக்கலி ஆஃபர் பண்ணவும் முடியணும் இல்லையாம்மா. கொஞ்சம் அரிசி வந்து விலை விற்கிறது, பாரம்பரிய அரிசி 150 ரூபாய் 250 ரூபாய் விற்குது. இது எல்லாராலையும் முடியாது. முடியறவங்க அந்த மாதிரி எடுக்கலாம். முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது சாப்பிட்டாலும் காலையில அது எல்லாத்தையும் புட்டு ஒரு கப்ல போட்டுக்கணுமா. ஒரு கப்ல போட்டிருக்கீங்க, இவ்வளவு பெரிய கப் வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா, அதே கப் அளவு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். இப்ப அவ்வளவு வெஜிடபிள்ஸ் என்னால சாப்பிட முடியல அப்படின்னா எவ்வளவு வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியுதோ அவ்வளவே மெயின் ஃபுட் எடுக்கணும். இவ்வளவுதான், ஈக்குவலா. ஆமா, அதே மாதிரி மதியானம் சாதம், அதே மாதிரி பொரியல். அந்த எந்த கப்ல சாதம் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு பொரியல். இப்ப நிறைய பேரால ஒரே பொரியல் சாப்பிட முடியல அப்படின்னா 2 பொரியலா எடுத்துக்கலாமா, புரியுதுங்களா. நைட்டும் அதே மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குண்டா சாதம் 2 கீத்து கத்திரிக்காய் வச்சுன்னு சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஆக்சுவலி இதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா, சாதத்துக்கு தொட்டுக்க பொரியலுக்கு பதில் பொரியலுக்கு தொட்டுக்க சாப்பாடு, இல்லைன்னா 2 ஈக்குவலா எடுத்துக்கும். அப்படி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இன்சுலினே நிறைய தேவைப்படுறது இல்லம்மா. சோ இந்த டயபெட்டிக்கை ஓவர் கம் பண்ண முடியும். அது 450, நான் ரெகுலரா 300 யூனிட், அதாவது 30 யூனிட், சாயங்காலம் 40 யூனிட் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன், 300 mg 500 mg மாத்திரை, ஒரு நாளைக்கு 5 எடுக்கிறேன் 6 எடுக்கிறேன், கண்ட்ரோலே வரல அப்படின்றவங்க கூட இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணா நல்ல கண்ட்ரோல் வருமா. ரெண்டாவது, நாங்க வந்து பாருங்க நிறைய ஹெர்ப்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஹெர்ப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரி அப்படிம்பாங்க. ஜிம்னமா சில்வஸ்ட்ரி, இந்த சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. சர்க்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் மெடிசன் அது. சர்க்கரை அது வந்து சுகர் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியில குர்மார் அப்படிம்பாங்க. இந்த குர்மார், அதாவது இந்த சிறு குறிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில ஜிம்னமா சில்வஸ்ட்ரி கியூன்னு இருக்குமா. எக்ஸலன்ட் ரெமெடி. நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரி கியூ, உணவு முறைகள் மாற்றம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்வியல் மாற்றம். இந்த வாழ்வியல் மாற்றமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட்டுமா. எப்படி அப்படின்னா, இங்க எல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு நல்லா அழகா அடிப்பாங்க. ஆமா, ஒரு 100 கிராம் வந்து அல்வா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிடலாமா. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கிரேவிங் ஜாஸ்தி இருக்கும், இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற ஆசை ஜாஸ்தி இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இனிப்பு துளசி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, ஸ்டீவியா அஃபிசினாலிஸ். அந்த ஸ்டீவியா அஃபிசினாலிஸ்னால செஞ்ச நிறைய ஸ்வீட்ஸ் வந்து விற்கதாமா செய்யுது. இப்ப அது வந்து நிறைய கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கொடுத்துட்டு இருக்காங்க, சுகர் ஃப்ரீ பவுடர். அந்த மாதிரி உங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஆக்சுவலி இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிட்ஸ் அப்படியே நாங்க சொல்றது கிடையாது. பல ரிசர்ச் வந்து ஜிம்னமா சில்வஸ்ட்ரியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டக்ட் பண்ணிட்டு அந்த ரிசர்ச் பேஸ் எவிடன்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரியில இருக்க ஜிம்னமிக் ஆசிட், அதுக்கப்புறம் அதுல குர்மாரின் அப்படின்றது இருக்கு. அந்த மூலக்கூறுகள்மா ஃபிளேவனாய்ட், சஃபோனன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்குது. அதே மாதிரி கணையத்துல இன்சுலின் செக்ரீஷனை தூண்டக்கூடிய கெப்பாசிட்டி, விச் இன் டர்ன் இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஹோமியோ மெடிசனாவும் எடுத்துக்கலாம். இல்ல இப்ப பாத்துட்டு இருக்க மக்கள் பக்கத்துல ஹோமியோ டாக்டர் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிறு குறிஞ்சான் பொடி அப்படின்றது நாட்டு மருந்து கடையில கிடைக்குதுமா. இல்ல ஒரு சிலர் ரொம்ப சிட்டில இருக்கவங்க நாட்டு மருந்து கடை கிடைக்காது, அவங்க ஆன்லைன்ல போட்டுக்கலாம். வாங்கிட்டு அது என்ன பண்ணணும்னாமா, வாங்கிட்டு காலையில ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடருமா ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு சூடா குடிக்கலாம். உப்பு போடாம குடிக்கிறதும் பெஸ்ட் தான். ஒரு சிலருக்கு அந்த கசப்பு பிடிக்காது இல்லைங்களா, சோ நாங்க அது சொல்றோம். சோ அதை குடிக்கிறது மூலமா ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 48 டேஸ் அவங்க குடிக்கணுமா. 48 டேஸ் இந்த ஜிம்னமா சில்வஸ்ட்ரி கியூ, அதாவது ஒரு மண்டலம் குடிக்கணும். ஒரு மண்டலம் அப்படி சொல்ல 48 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறிஞ்சான் பொடி 3 நேரமும் 1:1 டயட், ஸ்ட்ரெஸ் இல்லாம மெயின்டைன் பண்ணும், நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வெந்தயம், மேத்தி சீட்ஸ், இந்த வெந்தயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுகரை பக்காவா குறைக்கக்கூடிய தன்மை இருக்குமா. அந்த வெந்தயத்தை ஆசிட்டிஸ் அப்படியே சாப்பிட்றத விட ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெந்தயத்தை ஊற வச்சு முளை வர வச்சு, இல்லப்பா நைட்டு ஊற வச்சிடணும், அதுக்கப்புறம் துணியில கட்டி வச்சிடணும். 2 நாள் கட்டி வச்சா நல்ல பெரிய பெரிய முளை வருமா. அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இந்த முளை வந்தா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குமா. இதுவும் சுகரை வந்து ரொம்ப ஷார்ப்பா நல்ல ஒரு கண்ட்ரோல், இந்த பிளக்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களாமா, அந்த பிளக்சுவேஷனை நார்மல்சி கொண்டு வந்துரும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்கு. அப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி காலையில ஊற வச்சு 1 டீஸ்பூன் அவங்க பச்சையா மென்னே சாப்பிடலாமா. வெறும் வயிற்றுலயும் சாப்பிடலாம். இல்ல காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கு, காஃபி குடிக்கலன்னா தலைவலி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. காஃபி குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சும் அப்படியே மென்னு சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அது லைட்டா ஈரம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணலாம்னா, வெயில்ல நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிடலாமா. இதுவும் சுகர் லெவல நிறைய கண்ட்ரோல். மேம் ஒரு டவுட், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு இன்சுலின் போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, இன்சுலின் போடலனா வந்து சுகர் ஏறிடும். சோ இந்த மாதிரி நீங்க சொல்ற இந்த பழக்க முறை, இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணா வந்து இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லையா? எப்பயுமேமா ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் இல்லம்மா. இதை பாக்குறவங்க இப்போ ஒரு டாக்டர் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும், அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்ப மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லம்மா, அவங்க என்ன பண்ணணும்னா ஆல் ஆஃப் அ சடன் எப்பயுமே நிறுத்தக்கூடாதுமா. ஆல் ஆஃப் அ சடன் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டு இவங்க ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்கம்மா, தப்பா போயிடும். தப்பா போயிட்டு சுகர் லெவல் ஜாஸ்தியா போயிடும். இவங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேருவாங்க. சேரும்போது என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு போது இந்த மாதிரி ஆயுஷ் டாக்டர், ஹோமியோ டாக்டர் சொன்னாங்க அப்படின் போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல, எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுடுறாங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி எதையாவது ஒண்ணு சொல்லி விடலாமா, நாங்க கரெக்டா தான் சொல்றோம். மக்கள் ஒரு கியூரியாசிட்டியில ஆரம்பிப்பாங்க, அது செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஆக்சுவலி நாங்களே வந்து ஒவ்வொரு பதிவுல என்ன சொல்லுவோம்னா, இப்போ உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட், சக்கரை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க இல்லம்மா. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட எவ்ரி மந்த் செக்அப் அப்படின்றது போகணும் இல்லைங்களா. போகும்போது டாக்டர் அப்படியே வந்து மருந்து கொடுக்கறது இல்லையா, ஃபாஸ்டிங், பிபி எல்லாம் பார்த்துட்டு சுகர் நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா சார் டாக்டர் வந்து குறைப்பாங்க. அவங்களோட டயபெட்டாலஜிஸ்டோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல சக்கரை குறைஞ்சிருக்குங்க, மாத்திரை குறைக்கிறேன், இன்சுலினை குறைக்கிறேன், அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து சுகரே நார்மல் இருக்குங்க, என்ன பண்றீங்க பரவாயில்லையா, அதை பார்த்துமா இந்த மாதிரி நாங்க சொல்லி ஃபாலோ பண்ணி டாக்டர்ஸ் நிறைய டயபெட்டாலஜிஸ்ட் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ற டாக்டர்ஸும் இருக்காங்கம்மா. நல்லதுன்னா சொல்லலாம் இல்ல, இது எங்களுக்கே காப்பி ரைட்ஸ் ஒன்றும் இல்ல, சிறு குறிஞ்சா நாங்க மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்ல இல்லைங்களா. ஹெர்பல் பேஸ்ட் ரெமடிஸ் அப்படின்றதுனால எங்க டாக்டர்ஸ்க்கு, அதாவது எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு நாலேஜ் ஜாஸ்தி, அவங்களுக்கு அதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினோட ஆக்ஷன் என்ன, மெட்ஃபார்மினோட ஆக்ஷன் என்ன எல்லாம் தெரிஞ்சாதான் எங்களால வைத்தியம் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பேஷண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நேரா ஒரு ஹோமியோ டாக்டர் பார்த்து வர்றதே இல்லை இல்லைங்களா. என்ன பண்ணுவாங்க, ஒரு MBBS டாக்டர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பாங்க. எங்கேயுமே கண்ட்ரோல் வரலன்னா வேற ஏதாவது சிஸ்டம் இருக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வுன்னு கிடைக்குதா அப்படின்னு தான் வருவாங்க. அதுலயும் ஹோமியோபதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன பண்ணுவாங்க, சித்தா போவாங்க, ஆயுர்வேதா போவாங்க, கடைசியில தான் ஒரு ஹோமியோபதி அப்படின்ற ஒரு ஹோமியோ டாக்டர், ஹோமியோபதினு ஒரு வைத்தியம் இருக்கு, அதுல போய் பார்க்கலாமே அப்படின்னு வருவாங்க. அப்ப அப்படி வரும்போது எங்களுக்கு
ஒரு மாடர்ன் சிஸ்டம் பத்தி நாலேஜ் இல்லைன்னா எங்களால சர்வைவே ஆக முடியாது இல்லைங்களா. சோ அதனால எங்களுக்கு அந்த அந்த மெடிசன்ஸை பத்தி எல்லாம் நாலேஜ் வேணும். பட் ஒரு மாடர்ன் சிஸ்டம் டாக்டருக்கு இந்த மாதிரி ஹெர்ப்ஸை பத்தி நாலேஜ் வேணும்ன்ற அவசியம் இல்லை இல்லைங்களா. டைரக்ட்லி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட போறாங்க, அவங்களோட சிஸ்டம்ல மட்டும் உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும். சோ அதனால வந்து பாருங்க பெட்டரா இருக்கு அப்படின்னும் போது நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க கேன்சருக்கு டயட் சொல்றோம், இந்த டயட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க, ஓகே பேஷண்ட்ஸ்க்கு மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம். அந்த மாதிரி ரொம்ப ஜெனியூனா ஃபாலோ பண்ற டாக்டர்ஸும் இருக்காங்கம்மா. அப்ப இந்த ஜிம்னம்மா அப்படின்றது வந்து பாருங்க, அதாவது இந்த சிறு குறிஞ்சான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வரும். ஆனா பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட நாலேஜ் பிரகாரம் டாக்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெடிசனை குறைப்பாரு. ஒரு ஸ்டேஜ் மருந்து போதுமா அப்படிம்பாரு. அப்பயும் இந்த உணவு முறைகள் அதே மாதிரி இந்த சிறு குறிஞ்சான் கஷாயம் ஃபாலோ பண்ணிட்டு தான்மா இருக்கணும். இது கூட வந்து அவங்க முக்கியமா சேர்த்துக்க வேண்டிய 2 காய்கறிகள் இருக்குமா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாவக்காய். பாவக்காய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் வந்து நிறைய ஆர்டிகிளே கொடுத்திருக்காங்க. அது ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கம்மா. பாவக்காயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மொமாடிசின், சாண்ட்ரின் அப்படின்ற 2 மூலக்கூறு இருக்குமா. இது வந்து சுகர் லெவல்ல நல்லா குறைக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாரத்துல 3 நாள் பாவக்காய். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவக்காய் ஜூஸ் பண்ணி குடிக்கலாமா அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். பாவக்காய் கூட்டு, பொரியல் அந்த மாதிரி நல்ல டேஸ்டாவே சாப்பிட்டுக்கலாமா. சாம்பார். இப்ப நான்லாம் எங்க வீட்டுல வாரத்துல 2 நாள் பாவக்காய் செய்வேம்மா. நான் சும்மாவே செய்வேன், சுகர் இல்ல, பட் இருந்தாலும் வீட்டுல கசப்பு சுவை தேவை, அறுசுவையும் தேவை இல்லம்மா, அதுக்காக செய்யறது. அதே மாதிரி 2வது காய் என்ன அப்படின்னா கோவக்காமா. இந்த கோவக்கால வந்து பாருங்க காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்குமா. பொதுவா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்கிறது கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, டக்குன்னு எல்லா இன்ஃபெக்ஷனும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரும், சக்கரை நோயாளிகளுக்கு வரும். அப்ப இந்த இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்கிறது கொடுக்கணும். ஏன் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறது காப்பர் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாருங்க, ஒன்னும் இல்ல, ஒரு வாட்டர் ஃபில்டர்ல கூட காப்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆட் பாக்குறோம் இல்லைங்களா. அது எதுக்கு? எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அப்ப நம்ம இவங்களுக்கு இந்த கோவக்காய் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல அப்படின்னா, செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. காரணம் செப்பு சத்து நிறைய இருக்கிறதுனால. அப்ப வாரத்துல 4 நாள் கோவக்காய், இவ்வளவே எடுக்கும் போதும் அவங்களோட சுகர் லெவல் வந்து நல்ல ஷார்ப்பா குறையறத பார்க்க முடியும். சூப்பர் சூப்பர். ஸோ மக்களே கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட வந்து டாக்டர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிறு குறிஞ்சான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அந்த கஷாயம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாவக்காய் அண்ட் கோவக்காய் இதை வந்து மேம் சொல்ற மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்சமான முறையில ட்ரை பண்ணி நீங்க வந்து இதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு பதிவுல நானும் டாக்டரும் வந்து சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.